First கம்பைலர்னா என்ன, இன்டர்பிரட்டர்னா என்னன்னு பார்ப்போம். கம்பைலர் and interpreter வந்து both are tools used to translate high level programming languages into machine code. So பேசிக்கா வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கம்ப்யூட்டர்ல CPU இருக்கும். Okay, we'll have CPU in our computer. Okay, the CPU can execute ஒரு CPUக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இருக்கு. ரைட், அது எப்படி இருக்கும் அப்படின்னா add, subtract, அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இந்த சிபியூக்கு புரியும். சோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இருக்குல்ல, அதுதான் மிஷின் கோட். ஓகே, இப்ப நம்ம இந்த மிஷின் கோட்ல நம்ம சிபியூ தான் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுது. கம்ப்யூட்டர் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுது. பட் நம்ம இந்த மிஷின் கோட்ல கோட் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால என்ன பண்றோம்னா ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ் C, C++, Java, high level language. Okay, high level programming language. இந்த C, C++, Java இதை என்ன பண்றோம் அப்படின்னா இதை கம்பைல் பண்றோம். சோ கம்பைலர் என்ன பண்ணுது, கம்பைல் பண்ணி அத மிஷின் கோடா மாத்துது, அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா மாத்துது. அதை தான் CPU எக்ஸிக்யூட் பண்ணுது. இது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா மாத்தி அதை ஏதாவது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலை ஜெனரேட் பண்ணும். .exe ஃபைல், அது மாதிரி ஃபைல் ஜெனரேட் பண்ணும். அதுக்கப்புறம் CPU அந்த exe ஃபைல் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தானே, இது வந்து ஹார்ட் டிஸ்க்ல இருக்கும். அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த exe ஃபைல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ரேமுக்கு வரும். RAM, ரேண்டம் அக்சஸ் மெமரி. அந்த exe ல இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ரேமுக்கு வருது பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் லோடிங். ஓகே, சோ ரேமுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா எடுத்து CPU எக்ஸிக்யூட் பண்ணும். ரைட், திஸ் இஸ் ஹவ் நம்ம அடிக்கிற கோடு இப்படி தான் CPU எக்ஸிக்யூட் ஆகுது. இது கம்பைலர் என்ன பண்ணும், எல்லா ஃபைலையும் எல்லா C லாங்குவேஜ் ஒரு ஃபைலை நம்ம கம்பைல் பண்றோம்னா அந்த ஃபைல் அப்படியே ஃபுல்லா கம்பைல் ஆகி .exe ஃபைல் ஜெனரேட் ஆயிடும். சோ ஏதாவது எரர் இருக்கு அப்படின்னா கம்பைல் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் ஒரு சின்டாக்ஸ் எரர் இருக்கு அப்படின்னா. ரைட், இது கம்பைலர். இன்டர்பிரட்டரும் இதே தான் பண்ணுது. See, mission code நீ சொல்லிங்க பாரு, is a set of instructions which CPU can execute like add, அது மாதிரி. இப்ப நம்ம ஹை லெவல் லாங்குவேஜ் இப்படி இருக்கும் 5+4 ன்னு. அதை கம்பைல் பண்ணதுக்கு அப்புறம் add 5,4 ன்னு ஆயிடும். ஏன்னா add 5,4 தான் மிஷினுக்கு புரியுற இன்ஸ்ட்ரக்ஷன். ரைட், சோ கம்பைலர் வந்து என்டையர் ப்ரோக்ராமை டிரான்ஸ்லேட் பண்ணும். இன்டர்பிரட்டர் என்ன பண்ணும், அதுவுமே ஹை லெவல் லாங்குவேஜை மிஷின் கோடா மாத்துறது தான், ஆனா லைன் பை லைன் பண்ணும். ரைட், சோ அது வந்து என்னன்னா எக்ஸிகியூஷன் ஸ்லோவா இருக்கும். ரைட், ஒரு லைனா எடுத்து மிஷின் கோடா மாத்தி எக்ஸிக்யூட் பண்ணும், அடுத்த லைன் எடுத்து மிஷின் கோடா மாத்தி எக்ஸிக்யூட் பண்ணும். அப்ப ரன் பண்ணும்போது தான் நமக்கு எரர் இருந்தா தெரியும். ஓகே, so this is the main difference between compiler and interpreter. so இது பாத்தீங்கன்னா அவுட்புட் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலா இருக்கும் கம்பைல் பண்ணும்போது. ஆனா இன்டர்பிரட்டர் வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல்லாம் கிடையாது. கோட அப்படியே லைன் பை லைனா எடுத்து மிஷின் கோட மாத்தி லைன் பை லைன் எக்ஸிகியூஷன் பண்ணிட்டே இருக்கும். ஓகே, இது யூசுவலா சிஸ்டம் ப்ரோக்ராமிங். ரைட், இப்ப மொபைல் ரவுட்டர் இருக்கு, அந்த ரவுட்டர் கூட எல்லாம் சாஃப்ட்வேர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் இந்த கம்பைல் டைம் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட், வெப் அப்ளிகேஷன் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான், ரைட், இதெல்லாம் இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. ரைட், இங்க பாருங்க நம்ம கோட் இங்க இருக்கா, கோடை எப்படி கம்பைல் பண்ணுவோம்னா இந்த மாதிரி தான் G++, G++ன்றதா கம்பைலர். அந்த ஃபைல் நேம் கொடுக்கிறோம். இது வந்து C++ ஃபைல். .outனா இதான் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். டெம்ப்ன்றதா எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ./temp கொடுத்தா இது எக்ஸிக்யூட் ஆயிடும். இங்க இருக்குது பிரிண்ட் ஆகுது பாருங்க, இதுதான் கம்பைலேஷன். ரைட், ஒரு ஃபைல் இருக்கு, அது கம்பைல் பண்றோம், அப்புறம் இப்படி எக்ஸிக்யூட் பண்றோம். ஓகே, சோ இப்ப ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் நம்ம பார்த்தோம். ஹைபிரிட் அப்ரோச் என்னன்னா ஜாவா கோட் வந்து ஃபர்ஸ்ட் கம்பைல் ஆகி பைட் கோடா மாறும். நீங்க ஜாவா கோட கம்பைல் பண்ணீங்கன்னா ஒரு .class ஃபைல் ஜெனரேட் ஆகும், அதுதான் பைட் கோட். ஓகே, இந்த பைட் கோட தான் நம்ம ஜாவா வர்ச்சுவல் மிஷின் எக்ஸிக்யூட் பண்ணும்.
இந்த பைட் கோட வந்து என்ன பண்ணணும், பைட் கோட எக்ஸிக்யூட் பண்ணனும்னா அது மிஷின் கோட மாத்தணும். கரெக்ட்டா? சோ அது வந்து லைன் பை லைன் நடக்கும். ஓகே, அத பண்றது ஜாவா வர்ச்சுவல் மிஷின். அதே மாதிரி பைத்தானுக்கும் பைத்தான் வர்ச்சுவல் மிஷின் இருக்கு. ரைட்? சோ இதுதான் கம்பைலர் அண்ட் இன்டர்பிரட்டர். சோ இப்ப ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னா நத்திங் பட் இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ். ஓகே, இன்டர்பிரட் ஆன லாங்குவேஜ். அப்ப இதுல கோட் என்ன ஆகும், லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகும். ரைட்? ஏகப்பட்ட லாங்குவேஜ் இருக்கு, ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான்லாம். இதெல்லாம் எதுக்கு? கம்ப்யூட்டர் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து கம்ப்யூட்டர் இருந்து வேலை வாங்குறது. ஓகே, எல்லா லாங்குவேஜ்லயும் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியது வேரியபிள்ஸ்னா என்ன, டேட்டா டைப்ஸ்னா என்ன, ஓகே, அப்புறம் ஸ்டாட்டிக்லி டைப்டு டைனமிக்லி டைப்னா என்ன, இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன, ஓகே, ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, லூப்ஸ்னா என்ன, இதான் மேஜர் திங்ஸ். அப்புறம் ஆப்ஜெக்ட்ஸ் 6 ஐட்டம்ஸ் இருக்கா? எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் இதே தான் இருக்கும். வேரியபிள், அப்புறம் என்ன டேட்டா டைப், இஃப் எல்ஸ் கன்ஸ்ட்ரக்ட், ஃபங்க்ஷன்ஸ், லூப்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ். அப்படின்னா என்னன்றதை தெளிவா தெரிஞ்சுக்கங்க. அது எங்க யூஸ் பண்றோம்ன்றதை தெளிவா தெரிஞ்சுங்க. அவ்வளவுதான். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் இதே ஒண்ணுதான். இதோட சின்டாக்ஸ் மட்டும் தான் மாறும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு. ஓகே, so now let's go with variables. Variables are containers for storing data. இப்ப ரெண்டு நம்பர் ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த ரெண்டு நம்பரை மெமரியில ஸ்டோர் பண்ணணும். மெமரியில ஸ்டோர் பண்றதுக்கு இந்த மாதிரி வேரியபிள் நேம் கொடுத்து ஈக்குவல் டு அந்த வேல்யூ கொடுக்கணும். இதுக்கு உடனே என்ன ஆகும், மெமரி அலோகேட் ஆகும். அந்த மெமரியில போய் ஃபைல் ஸ்டோர் ஆகும். இந்த மெமரி லொகேஷனுக்கு ஒரு பேர் கொடுக்குற, அதுதான் எக்ஸ், அதுதான் வேரியபிள். ஏன் வேரியபிள்? இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு 7 போடலாம். அப்ப 5 இருக்கிற இடத்துல 7 போயிடும். ரைட்? அந்த இடம் வேரி ஆகும், அதான் வேரியபிள். அடுத்தது y ல வந்து என்ன போடுறோம், 6. இந்த மெமரி லொகேஷன் பேரு y. அப்புறம் ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். பட் 11 அது எங்க யூஸ் பண்றோம், z. ஒரு வேரியபிளுக்கும் செப்பரேட்டா மெமரி அலோகேட் ஆகும். இது z. So variable is a container. Container is nothing but a memory location for storing data. JavaScriptல எப்படி வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்கா சும்மா x = 5 போட்டாலே அந்த x க்கு 5 அசைன் ஆயிடும். இல்லனா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். var, let, const அந்த மாதிரி கீவேர்ட் யூஸ் பண்ணி வேரியபிளுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம், ஈக்குவல் டு ஒரு வேல்யூ கொடுக்கலாம். ரைட்? இந்த மாதிரி வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணலாம். ரைட்? இப்ப டேட்டா டைப்னா என்ன அப்படின்னா, டேட்டா டைப் இஸ் நதிங் பட் டைப் ஆஃப் டேட்டா. என்ன டைப் ஆஃப் டேட்டா? சோ ஒரு வேரியபிள் என்ன டேட்டா இருக்கலாம், நம்பரா இருக்கலாம், இல்ல ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸா இருக்கலாம், இல்ல பூலியனா இருக்கலாம், வெரி ட்ரூ ஆர் ஃபால்ஸா இருக்கலாம், இல்ல நல், இல்லனா டேட்டா இல்லாமே இருக்கலாம். கரெக்ட்? இப்போ நம்ம எப்படி டிக்ளேர் பண்றோம், let, இப்படிதான் வேரியபிள் டிக்ளேர் பண்றது. கரெக்ட்டா? let num is equal to 42 அப்படின்னா இந்த வேரியபிள்ல நம்பர் ஸ்டோர் பண்றோம். இது நம்பர் நம்ம எங்கேயும் சொல்லல. அப்ப வேரியபிள் அசைன் ஆகும்போது தான் இந்த வேரியபிளோட டேட்டா டைப் தெரியும். அப்ப ரன் டைம்ல தான் இந்த வேரியபிள் டேட்டா டைப் தெரியும். அதே மாதிரி இது வந்து ஸ்ட்ரிங், இது பூலியன், இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் என்ன இருக்கும், ப்ராப்பர்ட்டி, அப்புறம் வேல்யூ ஒன்று இருக்கும். we'll see. அரேன்றது கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ். இது மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்ல போட்டு டிக்ளேர் பண்ணணும் வேரியபிள் அரே. ரைட்? இல்ல வேரியபிள் ஒரு ஃபங்க்ஷனா கூட இருக்கலாம். we'll see what is function. okay, so இவங்க பெஸ்ட் பிராக்டிஸ் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப always use let and var instead, let and const instead of var. ஓகே, இது ஏன் இந்த let and var யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து லேட்டஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் வெர்ஷன்ல தான் இந்த let and const இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. const யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த letக்கு பதிலா const யூஸ் பண்ணோம்னா அந்த வேரியபிளை அதுக்கப்புறம் மாத்த முடியாது, அது கான்ஸ்டன்ட். சோ ஏதாவது வேரியபிள் நீங்க மாத்த மாட்டீங்க அப்படின்னா அப்ப const யூஸ் பண்றது தான் பெட்டர். ஏன்னா தெரியாதனமா எங்கயாவது இடத்துல மாத்தினீங்கன்னா அது எரர் சொல்லிடும். இப்ப let யூஸ் பண்ணி மாத்தினா எரர் சொல்லாது. அப்ப ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது தான் என்ன பிரச்சனைன்னு தெரியும். அந்த பிரச்சனையை போய் நீ டீபக் பண்ணணும், அதுக்கெல்லாம் டைம் ஆகும். ரைட்? அது const யூஸ் பண்ணினா உனக்கு கம்பைல் பண்ணும்போது எரர் சொல்லிடும். சோ ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எரர். சோ அதுக்காக தான் const யூஸ் பண்ணணும். அப்புறம் வேரியபிள் நேம்ஸ் மோர் மீனிங்ஃபுல் நேம்ஸ் யூஸ் பண்ணணும். இதுதான் பெஸ்ட் பிராக்டிஸ்.
சும்மா x y z i j k இப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ரைட், இதுதான் வேரியபிள். என்னென்ன டேட்டா டைப் இருக்கு ஜாவாஸ்கிரிப்ட்ல அப்படின்னா இதெல்லாம் வந்து பிரிமிட்டிவ் டேட்டா டைப். ஸ்ட்ரிங், நம்பர், அன்டிஃபைன்ட், பிக் இன்ட் இதெல்லாம் பிரிமிட்டிவ் டேட்டா டைப். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் டேட்டா டைப் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா மேப், செட், மேத் இந்த மாதிரி இதெல்லாம் யூசர் டிஃபைன் டேட்டா டைப், நம்மளா டிஃபைன் பண்ண டேட்டா டைப். ஓகே, அதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். So this is variable and data type. Variable na container for storing data. Data type பண்றது what type of data, whether it is a number, string, அவ்வளவுதான். ஓகே, இப்ப statically typed language, dynamically typed language னா என்ன? Statically typed னா இப்ப ஜாவா சில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போதே நம்ம இங்க டைப்பை சொல்லணும், அது இன்டிஜரா ஸ்ட்ரிங்கா அப்படின்னு. இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பிளிசிட்டா டிக்ளேர் பண்ணும்போதே என்ன டேட்டா டைப்னு சொல்றதுதான் ஸ்டாட்டிக்லி டைப். அதாவது கம்பைல் பண்ணும்போதே அந்த வேரியபிள் என்ன டேட்டா டைப்னு தெரிஞ்சிடும். ரைட், டைனமிக்லி டைப் லாங்குவேஜ் என்ன அப்படின்னா வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது தெரியாது, அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் அது என்ன டேட்டா டைப், அந்த நம்பர் அசைன் பண்றதை வச்சு என்ன டேட்டா டைப் நமக்கு தெரியும். ரைட், ஜாவாஸ்கிரிப்ட் பைத்தான்லாம் டைனமிக்லி டைப். ஓகே, எது பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் ஸ்டாட்டிக்லி டைப்டு தான் பெஸ்ட். ஏன்னா நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த நம்பரை, இந்த வேரியபிளை பாஸ் பண்றீங்க, அந்த ஃபங்க்ஷன் வந்து இன்டிஜர் தான் எடுத்துக்கும் அப்படின்னா எரர் வராது. அந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிங் எடுத்துக்கும், அதுக்கு நம்ம இன்டிஜர் பாஸ் பண்ணோம்னா எரர் வரும். ஏன்னா கம்பைல் டைம்ல நம்ம டைப் தெரிஞ்சிருச்சு, அப்ப கம்பைல் பண்ணும்போதே எரர் சொல்லிடும். ஆனா நம்ம டைனமிக் டைப்ல கம்பைல் பண்ணும்போது எரர் சொல்லாது, கோட் ரன் ஆகிட்டு இருக்கும் போது தான் எரர் சொல்லும். ரன் ஆகும் போது எரரை டீபக் பண்றது கொஞ்சம் டைம் ஆகும். கரெக்ட், சோ அதுதான் ஸ்டாட்டிக்லி டைப் அண்ட் டைனமிக்லி டைப். இவர் C++ ல int num equal to போடுறாங்க, ஜாவாஸ்கிரிப்ட்ல let num equal to 5, அவ்வளவுதான். நீ அந்த டேட்டா டைப்பை உடனே மாத்திட்டு போயிடலாம். இப்ப அந்த வேரியபிளை திருப்பி நீ என்ன பண்ணலாம், வேற ஒரு வேல்யூ அசைன் பண்ணினா டேட்டா டைப்பே மாறிடுது. ஓகே, so this is dynamically typed. ஓகே, சோ இப்போ ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் எழுதணும் ஜாவாஸ்கிரிப்ட்ல ரெண்டு நம்பரை ஆட் பண்றதுக்கு என்ன அப்படின்னா, நீங்க இந்த ப்ரோக்ராமை எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு நம்பரை ஆட் பண்ணணும். ரைட்டா, அப்ப அந்த ரெண்டு நம்பருக்கு நம்ம மெமரி அலோகேட் பண்ணணும். மெமரி அலோகேட் பண்றது எப்படி, வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்பருக்கு ஒரு வேரியபிள், செகண்ட் நம்பருக்கு ஒரு வேரியபிள், அதை ஆட் பண்ணி திருப்பி ரிசல்ட் நம்ம ஸ்டோர் பண்ணணும்ல, அதுக்கு இன்னொரு வேரியபிள். ஜஸ்ட் ரைட், அவ்வளவுதான் ப்ரோக்ராம் டு ஆட் டூ நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர் ஆட் பண்ணா சம் வந்து மூணாவது வேரியபிள். ஓகே, சோ ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம் VS Code ல ரன் பண்றதுக்கு நீங்க நோட் இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். நீங்க கூகுள்ல தேடினாலே நோட் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் தேடினாலே வரும், அங்க இருந்து நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். நோடு அந்த ஃபைல் நேம் கொடுத்தா போதும், ரன் ஆகி அவுட்புட் வரும். கன்சோல் ஆர் லாக் உங்களுடைய ஃபைனல் என்ன போட்டுருக்குமோ அது வந்து அவுட்புட் இங்க வரும்.